எங்க நாளைக்கு வீக்கெண்ட் தானே, படத்துக்கு போலாமா? படத்துக்குலாம் வேணாம். இல்ல வீக்கெண்ட் தானே. ஏய், ஒரு வாட்டி சொன்னா புரியாது. உன் இஷ்டத்துக்கு தான் நடக்கணுமா? முட்டாள். ஏய் சாரா, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது டஸ்ட்பின் இப்படி ஓப்பன்ல வைக்காதன்னு? ஒரு வாட்டி சொன்னா புரியாது. இல்லைங்க, வேஸ்ட்லாம் போட்டு மூடலாம் நினைச்சேன். ஒரு விஷயத்த ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கோ. சும்மா சும்மா சொல்ல வச்சு என்ன லூஸ் ஆக்காத. ஒண்ணுத்துக்காத மெண்டல். சாரா. என்னங்க? சாரா, நெக்ஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டோட மேரேஜ் இருக்கு, நம்ம போகணும், மறந்துடாத. என் சித்தப்பா பையனுக்கு கல்யாணம், அவங்க கூட வீட்டுல வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்களே, மறந்துட்டீங்களா? ஏய், நான் எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வீட்டு கல்யாணத்துக்குலாம் என்னால் வர முடியாது. இல்ல அவங்க வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க. ஏய், சொன்னா புரியாது. முட்டாள். நான் சொல்றத மட்டும் நீ கேளு. ஒரு வேலையை ஒழுங்கா பட தெரியல, நீ என்ன சொல்றியா? வீட்டுல இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு இரு. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு. முட்டாள். ஐயோ, நான் முட்டாள் இல்ல. ஏங்க என்ன முட்டாள் முட்டாள்னு சொல்லி இப்படி சாவடிக்கிறீங்க? ஏய், என்னடி கத்துற? புருஷன் சொல்றதுதான் பொண்டாட்டி கேட்கணும். கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க சொல்றத மட்டும் தானே நான் செஞ்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் உங்க பேச்ச மீறி ஏதாவது நான் செஞ்சிருப்பேனா? அப்படிதாண்டி இருக்கணும். பொண்டாட்டினா வீட்டு வேலையை பார்த்துட்டு புருஷன் சொல்றதை கேட்டுட்டு மூடிக்கிட்டு இருக்கணும். எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதான் எங்க அம்மா கேட்பாங்க. அதே மாதிரிதான் நான் சொல்றது நீ கேட்கணும். அப்போ கல்யாணம் ஆனாலே பொண்ணுங்க புருஷன் பேச்ச மட்டும்தான் கேட்கணுமா? அவங்களுக்கு ஆசையா இருக்க கூடாதா? நான் ஏதாவது உங்ககிட்ட பேசணும்னு வந்தாலே முட்டாள் முட்டாள்னு சொல்லி என்னோட ஃப்ரீடம், என்னோட கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்க. இதேதான் உங்க அப்பா உங்க அம்மா கிட்டயும் பண்ணிருக்காங்க. அப்படி உங்ககிட்ட நான் என்னங்க கேட்டேன்? ஆசையா படத்துக்கு போகணும், கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதை தானேங்க கேட்டேன். என்னோட ரெஸ்பெக்ட், வேல்யூ, ஃப்ரீடம் எல்லாமே போச்சு. ஏங்க இப்படி டாமினேட் பண்ணி சாவடிக்கிறீங்க? இதுக்கு மேல என்னால உன் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. இது வரைக்கும் நீ பண்ணதை பொறுத்தது எல்லாமே போதும். நான் படிச்சிருக்கேன், நல்ல வேலைக்கு போய் என்னால தனியா வாழ முடியும். சாரா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. புருஷனாலே பொண்டாட்டி தான் கைக்குள்ள போட்டுக்கணும்னு தப்பா நினைச்சிட்டேன். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா எங்க அம்மா இப்படிதான் சொல்லுவாங்க. இப்பதான் எனக்கே புரியுது எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. சாரிமா. நீங்க பொண்ணுங்களை ராணி மாதிரிலாம் வச்சு பாத்துக்க வேணாம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி வேல்யூ பண்ணாலே போதும். இப்பதான் சாரா எனக்கு எல்லாமே புரியுது. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. சாரிமா.